இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக விளங்குகின்றன. குறிப்பாக அவற்றில் ஒரு சில தகுதிகளும் அவற்றின் சிறப்புகளை பற்றி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்தியாவினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் பிரபலம். அப்படி இந்தியாவின் சில பகுதிகளையும் அதன் சிறப்புகளையும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம். அவற்றில் முதலாவதாக குஜராத்தில் உள்ள பாரோச். குஜராத்தின் பாரோச் நகரில் பெட்ரோலியம், கெமிக்கல், மருந்து பொருட்கள், வேதிப்பொருட்கள், உரங்கள் தயாரிக்கப்படுகின்றன. 6000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வீடியோகான், ரிலையன்ஸ் உள்ளிட்ட தயாரிப்பு நிறுவனங்களில் பணிபுரிகிறார்கள். அடுத்ததாவதாக லுதியானா, பஞ்சாபில் உள்ள இந்த லுதியானா என்ற இடத்தில் உடைகள், சைக்கிள் தொழில்துறையில் மையமான லுதியானா, அதாவது பஞ்சாபில் 12,000 சிறு குறு தொழில்கள் நடைபெற்று வருகின்றன. கம்பளி ஆடைகள் மூலம் ரூபாய் 15,000 கோடி ஆண்டுதோறும் கிடைக்கிறது. அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மொரதாபாத். இந்த உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மொரதாபாத்தில் இது பித்தளை பொருட்களுக்கு புகழ்பெற்ற இடமாக விளங்குகிறது. 10,50,000 பணியாளர்கள் பணிபுரியும் தொழில்துறையில் 5,000 நிறுவனங்கள் உள்ளன. இந்த துறையில் ஆண்டு வருமானம் ரூபாய் 9,700 கோடி, ஏற்றுமதி வருமானம் ரூபாய் 5,400 கோடி. காலத்திற்கு ஏற்ப தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்தாது சிக்கலாக மாறி வரக்கூடிய ஒரு தொழிலாக இந்த தொழில் அமைந்திருக்கிறது. அடுத்ததாவதாக வாரணாசியை பொறுத்தவரைக்கும் கைத்தறி மற்றும் கைவினை பொருட்களுக்கு பிரசித்தி பெற்ற இடம் என்று கூட கூறலாங்க. 17 லட்சம் மின்தறிகளில் 80 லட்சம் பணியாளர்கள் பணிபுரிகிறார்கள். நெசவாளர்களுடைய எண்ணிக்கை 1.5 லட்சம். அடுத்து நாம் பார்க்க போவது கான்பூர். தொல்பொருட்கள் மற்றும் ஜவுளித்துறைக்கு பிரபலமான ஒரு இடம் இந்த கான்பூர். தொழில் நிறுவனங்கள் மூடப்பட தோல் பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் விற்பனை நடைபெறுகிறது. 90களில் இருந்த 1 லட்சம் தொழிலாளர்களின் எண்ணிக்கை தோல் பொருட்களின் மூலப்பொருட்கள் தட்டுப்பாட்டால் தற்சமயத்தில் குறைந்து வருகிறது. அடுத்து நாம் பார்க்க போவது பிரஷோபாத், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இந்த பிரஷோபாத் என்ற நகரில் 18ஆம் நூற்றாண்டிலிருந்து கண்ணாடி பொருட்கள், கலை பொருட்களுக்கான சந்தையாக விளங்குகிறது. 4,222 தொழிலகங்களில் 33,700 பணியாளர்கள் பணிபுரிகின்றனர். இங்கு ஆண்டு வருமானம் 4,000 கோடி. அடுத்து நாம் பார்க்க போவது சூரத்தை பொறுத்தவரைக்கும் வைரத்தை அறுத்து பாலிஷ் செய்வதில் வித்தகர்கள் நிறைந்த ஒரு இடமாக இந்த சூரத் பகுதி அமைந்திருக்கிறது. 5,000 தொழிலகங்களில் 1 லட்சம் பேர் பணிபுரிகின்றனர். ஏற்றுமதி லாபம் $20 மில்லியன். அடுத்து நாம் பார்க்க போவது கொச்சி. எண்ணெய் சுத்திகரிப்பு, மீன் உணவுகள், மசாலா பொருட்களுக்கு பிரபலமான இந்த கொச்சி ஏற்றுமதி மதிப்பு 1,76,642 கோடி. 2021 மற்றும் 22 மசாலா பொருட்கள் தயாரிப்பு 2,39,865 டன்கள். இன்னும் ஏராளமான இடங்கள் இந்திய பகுதிகளில் மேலும் சிறப்பு வாய்ந்த அம்சங்களாக இன்னும் பிரசித்தி பெற்று விளங்கி வருகின்றன.